அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையினால் அவனுடைய பேரருளால் புனிதமிக்க ரமதான் மாதத்துடைய 3வது நோன்பை நோற்றவர்களாக அதிகாலையிலே அல்லாஹுக்கு நிறைவேற்ற வேண்டிய காலை கடமையை நிறைவேற்றிவிட்டு அல்லாஹ்வுடைய அருளை எதிர்பார்த்தவர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த புனிதமிக்க ரமதான் மாதத்திலே பரிசுத்த குர்ஆனிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடக்கூடிய பிரார்த்தனைகளை தெரிய வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு அல்லாஹுவை அழைப்போம் என்ற தலைப்பின் கீழ் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரார்த்தனையை பற்றி நாம் தெரிந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய தினத்திலே 3வது பிரார்த்தனையாக பரிசுத்த குர்ஆனில் 21வது அத்தியாயமான சூரத்துல் அன்பியா என்கின்ற அந்த அத்தியாயத்திலே 87வது வசனமாக இந்த பிரார்த்தனை இடம்பெறுகிறது. இந்த பிரார்த்தனை பொறுத்தவரையிலே அது ஒரு வரலாற்று பின்னணியிலே உள்ள ஒரு பிரார்த்தனை. அந்த பிரார்த்தனை மிகவும் ஒரு உருக்கமான ஒரு கட்டத்திலே ஒரு நபியால் பிரார்த்திக்கப்பட்ட அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கோரிய ஒரு பிரார்த்தனை. அது நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் செய்த பிரார்த்தனை. அதை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த வசனத்திலே சொல்லி காண்பிக்கின்ற பொழுது வதன்னூனி இஸ் ذهب مغاضبا فظن أن لن نقدر عليه فدعا في الظلمات أن لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين فاستجبنا له وكشفنا ما فيه من غم وكذلك ننجي المؤمنين. இது அந்த துஆ குறித்த ஒரு வசனம். நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு தன்னூன் என்ற ஒரு பெயர் இருக்கிறது. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு என்ன பெயர் இருக்கிறது? தன்னூன். நூன் என்றால் அது ஒரு மீனுடைய பெயர். அந்த மீனை உடையவர் என்ற பெயரை கொண்ட யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட ஒரு தூதர். அவர்கள் மக்களிடையிலே பிரச்சாரம் செய்து கொண்டிருந்த நேரத்தில் அந்த கிராமத்து மக்கள் அவருடைய பிரச்சாரத்தை ஏற்க மறுத்தார்கள், கடுமையாக அவரை எதிர்த்தார்கள். அதன் காரணத்தினால் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த மக்கள் மீது கோபம் கொண்டவராக அவர்களை வெறுத்து அந்த கிராமத்தை விட்டு அவர் கோபப்பட்டவராக சென்று விடுகிறார். அப்படி சென்ற அந்த சம்பவத்தை அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்ற பொழுது அவர் கோபிச்சு செல்கின்ற பொழுது நாம் அவரை பிடிக்க மாட்டோம் என்ற ஒரு எண்ணத்தில் அவர் போகிறார். அந்த நேரத்திலே அவர் கடலிலே அவர் விழக்கூடிய ஒரு சூழ்நிலை. கடலிலே விழுந்தவுடன் அங்கே உள்ள பிரம்மாண்டமான ஒரு மீன், அதற்கு நூன் என்று சொல்லப்படும், அந்த மீன் அவரை விழுங்கி விடுகிறது. மீனுடைய வயிற்றுக்குள்ளே போய்விடுகிறார். அந்த நேரத்தில் தான் அவர் செய்த தவறை புரிந்து
அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கோரி உருக்கமாக அவர் பிரார்த்திக்கிறார். அந்த இருள்களிலே அவர் அல்லாஹுவை அழைத்தார். இருள்கள் என்று சொல்லுகின்ற பொழுது அவர் மீனுடைய வயிறு ஒரு இருள், இரவு நேரம், இப்படி பல்வேறுபட்ட இருள்கள் சூழ்ந்த அந்த நிலையிலே மீனுடைய வயிற்றிலே இருந்து கொண்டு அல்லாஹுவை அழைத்து அவர் பாவ மன்னிப்பு கோரி அவர் பிரார்த்திக்கின்றார். எப்படி பிரார்த்தித்தார்? அல்லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். இதுதான் அவர் செய்த பிரார்த்தனை. என்ன பிரார்த்தனை? லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். லா இலாஹ இல்லா அன்த, யா அல்லாஹ் வணக்கத்துக்குரியவன் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை. சுப்ஹானக, நீ தூயவன். இன்னி குன்து மினல் ஸாலிமீன், நான் அநீதி இழைக்கக்கூடியவர்கள் ஒருவராக ஆகிவிட்டேன். நான் பாவம் செய்தவராக நான் ஆகிவிட்டேன். எனவே நீ என்னுடைய பாவத்தை மன்னித்து இந்த நெருக்கடியான நிலையிலிருந்து நீ என்னை காப்பாற்றுவாயாக என்ற பிரார்த்தனை. இந்த பிரார்த்தனையிலே எல்லா உள்ளடக்கி இருக்கிறார். அவர் அல்லாஹ்விடத்தில் சிக்கலான நேரத்தில், இதை விட ஒரு சிக்கலான நேரம் மனிதனுக்கு ஏற்படுவது என்பது ரொம்ப அரிது. மீன் விழுங்கி விடுகிறது, வயிற்றுக்குள்ளே போய்விட்டால் அந்த வயிற்றிலே இருந்து பல இருள் சூழ்ந்த நிலை, அந்த நிலையிலே அல்லாஹ்வை முறையிடுகிறார். அப்படி இக்கட்டான நேரத்திலே அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்க வேண்டிய ஒரு பிரார்த்தனை. இப்படித்தான் அல்லாஹ் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறான். இப்படிப்பட்ட பிரார்த்தனையை நீர் கேட்க வேண்டும் என்று அவரும் அப்படி அல்லாஹ்விடத்திலே கேட்கிறார். எவ்வளவு காலம் கேட்டார் என்பதெல்லாம் அது நமக்கு திட்டவட்டமாக சொல்ல முடியாத ஒரு நிலை. அப்படி அல்லாஹ்விடத்தை உள்ள உருகி அவர் பிரார்த்தித்த போது அவருடைய பிரார்த்தனையை அல்லாஹ் தஆலா அங்கீகரித்துக் கொள்கிறார். அவருடைய பிரார்த்தனையை நாம் ஏற்றுக்கொண்டோம். அவருடைய பிரார்த்தனை உடனடியாக நாம் ஏற்றுக்கொண்டோம். அவருடைய பாவ மன்னிப்பை நாம் ஏற்றுக்கொண்டோம். அவர் வருந்தி நம்மிடத்தில் மீண்டதை நாம் அவரிடத்தை ஏற்றுக்கொண்டோம். அவர் ஒரு கவலையான சூழ்நிலையிலே, இக்கட்டான ஒரு சூழ்நிலையை மாட்டிக்கொண்டிருந்த பொழுது அவருடைய கவலையெல்லாம் நாம் போக்கிவிட்டோம். இப்படித்தான் நாம் மூமின்களை எல்லாம் பாதுகாப்போம். அல்லாஹ் இந்த சம்பவத்தை சொல்லிவிட்டு யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான நிலையிலிருந்து அல்லாஹுவை பிரார்த்தித்து வருந்தி உள்ளமுருகி கவலையோடு அவர் பிரார்த்தித்தாரோ, இது மாதிரியான நிலை மூமின்கள் யாருக்கு ஏற்பட்டாலும் அவர்கள் இப்படி பிரார்த்திப்பார்களானால் அவர்களுடைய பிரார்த்தனையை நாம் ஏற்று அவர்களை எல்லா விதமான கவலையிலிருந்தும் சிக்கலிருந்தும் நாம் அவர்களை பாதுகாப்போம். ஒரு அற்புதமான ஒரு பிரார்த்தனை. அதிகமாக நம் மக்களும் இதை கேட்பார்கள். இதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாவ மன்னிப்பு உள்ள உருகி கேட்கின்ற பொழுது அல்லாஹ் தஆலா முதல்ல அவருடைய பாவ மன்னிப்பை ஏற்றுக்கொள்கிறார். நம்பர் 1, அவர்களுடைய பாவ மன்னிப்பை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்கிறார். இரண்டாவதாக, அவர்கள் எவ்வளவு பெரிய கவலையிலும் கஷ்டத்திலும் துன்பத்திலும் இருந்தாலும் அந்த துன்பத்தை விட்டு அவர்களை காப்பாற்றி விடுகிறார். அவர்களை பாதுகாத்தோம், அவரை காப்பாற்றினோம். அவர் எப்படிப்பட்ட கவலையில் இருந்தாலும் துன்பத்தில் இருந்தாலும் அந்த துன்பத்தை விட்டு பாதுகாத்தோம். அந்த உடனடி அல்லாஹ் தஆலா அவர்களுடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்கிறான். இரண்டாவது, அவருடைய கவலையிலிருந்தும் கஷ்டத்திலிருந்தும் அவரை அல்லாஹ் தஆலா காப்பாற்றுகிறான். மூன்றாவது, அல்லாஹ் தஆலா இது மாதிரியான பிரார்த்தனைகளை எந்தெந்த மூவிலெல்லாம் அவர்களுக்கு நெருக்கடியும் கஷ்டங்களும் துன்பங்களும் கவலைகளும் நோய்களும் ஏற்படுகிறதோ அந்த சந்தர்ப்பத்திலெல்லாம் இப்படி அல்லாஹுவை அழைத்து வருந்தி பிரார்த்திப்பார்களானால் அவர்கள் அத்தனை பேர்களுடைய பிரார்த்தனையும் அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்வதாகவும் இந்த
வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான். எனவே இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நெருக்கடி நிலையிலே அல்லாஹ்விடத்திலே மீள வேண்டிய, அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டிய ஒரு அற்புதமான பிரார்த்தனையை இந்த வசனம் நமக்கு சொல்லி காண்பிக்கிறது. இந்த வசனம் சூரத்துல் அன்பியா இருக்கக்கூடிய 21வது அத்தியாயத்தில் 87வது வசனமாக இடம்பெறுகிறது. நாம் சதா இந்த துவாவை, நமக்கு எப்படிப்பட்ட கஷ்டங்கள் துன்பங்கள் ஏற்பட்டாலும் இந்த பிரார்த்தனையை அல்லாஹ்விடத்திலே கேட்டு நாம் நம்முடைய சிக்கல் இருந்து விடுபடுவதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் எல்லோரையும் ஆக்கி அருள்வானாக. நம்முடைய கவலைகள், கஷ்டங்கள், துன்பங்கள் எல்லாவற்றை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. வஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.